விசில் போடுங்க. விசில் இல்லையே. சூப்பர். மேட்ச் எப்படி இருந்துச்சு? மாசா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. யார் பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ரெய்னா, வாட்சன், யார் நல்லாவே ஆடல? சரி, சிஎஸ்கேல இருந்து யாரை தூக்கலாம்? ஜாதவ். அவர் வரவே இல்லை இன்னைக்கு. அவர் வந்தாரு, ஆடாரு. நாயுடு அதோ அவரோட நல்லா ஆடுறாங்க. அப்படி இல்லை, பட் ஜாதவ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆடலாம். இந்த நெக்ஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ணுவா? சென்னையா பாம்பே? கண்டிப்பா சென்னை தான். சென்னை தான். ஃபைனல் யார் வின் பண்ணுவா? நம்ம தான், சென்னை தான். ஒரு விசில் போடுங்க. விசில் இல்லையே. சூப்பர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. நல்லா பிச்சு கொஞ்சம் மாத்திருக்காங்க போல. ஆமாம், பவுலிங் விக்கெட்லேருந்து பேட்டிங் விக்கெட் நல்லா ஹை ஸ்கோரிங் மேட்ச் இருந்துச்சு. எல்லாரும் தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா போன மேட்ச் கொல்கட்டாவோட அவ்வளோவா ஹை ஸ்கோரிங் மேட்சாக இல்லை. நான் வந்து 3000 கொடுத்தேன். நானும் 5000 டிக்கெட்லாம் கொடுத்துட்டு போயிட்டு ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு இந்த மேட்ச். அதுக்கு நல்லா ஆகிட்டாங்க. யார் பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஷேன் வாட்சன் தான் நல்லா. நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்குமா? ரொம்ப டஃப்பாக இருக்கும். யார் சூப்பராக வின் பண்ணுவா பாம்பே கூட? சென்னை தான். சென்னை ஃபேன்ஸ் சென்னை தான் சொல்லுவோம், மும்பை ஃபேன்ஸ் மும்பை தான் சொல்லுவாங்க. சார் மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது சார். வசூலா? சென்னை சூப்பர் கிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாருமே ஸ்கோர் பண்ணாங்க. ஷேன் வாட்சன் தான். வாட்சன் தான் பிடிச்சிருந்துச்சா? ரெய்னா எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது, கொடுத்த காசுக்கு வசூல் பயங்கரமான ஒர்த்து. வாட்சன் எக்ஸலண்ட் பேட்டிங் டுடே. தலை வரலனாலும் வாட்சன் வந்து அதை நிறைவேற்றிட்டாரு. ப்ளஸ் வந்து சின்ன தலை நிறைவேற்றிட்டாரு ரெய்னா. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்ததுங்க, பக்காவாக இருந்ததுங்க. யார் பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லார் பேட்டிங் நல்லா இருந்தது சார். அந்த சைடுல இருந்து யார் நல்லா ஆடுனா? அது ரஷித், சந்தீப் சார். செம்ம சிக்ஸ் அடிச்சாரு. ஆப்போசிட் போட்டு கொடுத்தாரு. ரஷீத் ஏதோ வந்து அவர் கடமைக்கு முடிச்சுட்டு போனாரு. ஓகே, எப்படி சிஎஸ்கே சூப்பர் சிஎஸ்கே. தோனி வரும்னு எதிர்பார்த்தோம். அது அந்த மேட்ச் மாதிரி ஏதாவது வந்து ஒரு அடிதடி ஏதாவது? இல்லை, அப்படியே அந்த மாதிரி யோசித்தோம். ஒரு விக்கெட் போனாலும் பரவாயில்ல கத்தணும். ஆனால் தோனி வரல. விக்கெட் போச்சு, தோனி வரல. சிஎஸ்கே. ஸோ வாஸ் அ மேட்ச்? காசுக்கு வசூலாக இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு நல்ல வசூல். முதல் தடவை மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இஸ் சீயிங் தி மேட்ச் அஸ் வெல். நல்லா கொடுத்த காசு ஃபுல் வசூல். வாட்டோ இன்னைக்கு அடிப்பார் நடிச்சிட்டு வந்தோம், அடித்தார். ஆமாம். ஸோ தலையை மிஸ் பண்ணிங்களா? ஆப்வியஸ்லிங்க. ஆனால் நல்லதுங்க. இவங்கெல்லாம் ஆடிக்கணும். அவர் அப்புறம் எல்லா மேட்ச் அடிக்கிறாரு. எல்லா மேட்ச் அவர் தான் ஆடிட்டு. ஆமாம். அதனால் வந்து நல்லா பதுங்கி வந்து சந்தீப் சர்மா பொறுமையாக அடிச்சு கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க கரெக்டாக. அவரோட சேர்ந்து 12 பேர்ல அவர் 4 ஓவர் போட மாட்டாரோன்னு பயந்துட்டோம் நாங்கள். சந்தீப் சர்மா அவர் லாஸ்ட் ஓவர் போட்டோன்னு ஜெயிச்சிருவோம்னு தெரியும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாட்சன். தலையை மிஸ் பண்ணீங்களா? ஆமாம், கண்டிப்பா. அடுத்த மேட்ச் யார் வின் பண்ணுவா? பாம்பே மேட்ச். சிஎஸ்கே தான். மேட்ச் அருமையாக இருந்துச்சு. டோனி மட்டும் பார்க்க முடியல பேட்டிங்கில். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. தலையை மிஸ் பண்ணீங்களா? சின்னத்தில் ஆனார் பார்த்தீங்களா ரெய்னா? சூப்பராக ஆடினாரு. சூப்பராக இருந்துச்சு. மேட்ச் இன்றைக்கி சூப்பராக இருந்தது சார். தோனி இன்றைக்கி பேட்டிங் வரல. எஸ்ஆர்ஹெச் வந்து 20 ரன் கம்மி அடிச்சிருக்கிறாங்க. ஒன்று லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் ரன் அவங்களால அடிக்க முடியல. 2-3 விக்கெட் தான் போயிருந்துச்சு. ஆமாம் நிறையா பேட்டிங் டஃப்பாக இருந்திருக்கும் மேட்ச் கண்டிப்பாக. ஆனால் வாட்சன் நல்லா ஆடினாரு. 96ல் ஷார்ட் ஆகிட்டாரு. ஆனால் 100 அடிக்க முடியல. ஆனால் நல்லா ஆடினார். வாட்சன் வந்து ஹார்ட் லக் சார். 96ல் அவுட் ஆகிட்டாரு. ஆல் ஓவர் மேட்ச் நல்லா இருந்தது. பட் இது எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் நீங்கள் எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. போலிங் கூட சரியாக பண்ணல அவங்க. மெயினாக வந்து போலிங் அட்டாக் தான். ரஷீத் பூரியில் வச்சு நல்லா பவுலர் இருந்தாங்க. ஆனாலும் விக்கெட் எடுக்க முடியல, டஃப்பாக பண்ண முடியல. மற்றபடி மேட்ச் நல்லா இருந்தது. சூப்பர் மேட்ச் சார். ஆல்வேஸ் சென்னை வின் தான், சிஎஸ்கே வின் தான், கப்பு சென்னை தான். அடுத்த மேட்ச் யார் வின் பண்ணுவா? பாம்பே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்கும். பாம்பே ஃபுல் ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்காங்க. சொல்ல முடியாது. ஐ திங்க் இப்போ ஓப்பனர்ஸ் ஓரளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா. ஐ திங்க் சிஎஸ்கே ஹேஸ் அ குட் சான்ஸ். இட்ஸ் அ குட் டீம் ஆஸ் வெல் பாம்பே இல்லையா? சூப்பர். பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்க்கல, நடுவில் எழுந்து போயிட்டேன் சாப்பிட்றது. ஆமாம், லாஸ்ட் டைம் எழுந்து போயிட்டீங்களா? தோனி வந்து 6 அடிச்சாரு. இல்லை, அதை பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன், எழுந்து போயிட்டேன். ஆனால் மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. வாட்சன் லாஸ்ட் ஓவரில் முடிக்கிறதே வேலையாக. ஆமாம், அதே மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் வாட்சன் நல்லா சூப்பராக விளாட்னாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் மேட்ச். பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. யார் பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வாட்சன். வாட்சன் தானா? தோனி மிஸ் பண்ணீங்களா? இல்லை, மிஸ் பண்ணலையா? ஏன்? ஏன்னா பிராவோ வந்துட்டார்ல. பிராவோ வந்துட்டாரா? ஸோ ஒரு நாள் தோனி உள்ள வந்து ஆஃப் சைடில் கூட வரவே இல்லை. அவர் வந்து லாஸ்ட் வந்து அவர் வராமல் வந்து ட்ரா ஆன பிறகு கூட வந்து பிராவோ வரைக்கும் விட்டார்ல. அது மிஸ் பண்ணலையா நீங்கள்? மிஸ் பண்ணலையா? ஸோ லாஸ்ட் மேட்ச்லாம் தோனி செம்மையாக ஆனார்ல லாஸ்ட். ஸோ அது நீங்கள் மிஸ் பண்ணீங்களா? இல்லை இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ணுவா? பாம்பே கூட சென்னை. சென்னை தான் வின் பண்ணுவாங்களா? ஓகே.
உங்களுக்கு யார் பிடிச்சிருந்துச்சு? வாட்சன் ஆமாம் அந்த சைடில் யார் நல்லா ஆடினா? மனிஷ் பாண்டே ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த காசு கோசலாம் இருந்துச்சா மேட்ச்? நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. ஆனால் நல்லா இருந்துச்சு மேட்ச். அதனால தலையை மிஸ் பண்ணீங்களா? ஆமாம், வரவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் அவர். என்னதான் வாட்சன் அடிச்சாலும் தலையை மிஸ் பண்ணீங்களா? கண்டிப்பாக தலை பிரேக், தலை ரெஸ்ட்டு, தலை வர வேண்டிய அவசியமே இல்லை, இவங்களே அடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது.